மனிதநேயம் என்கின்ற அந்த வார்த்தை சுவரத்தின் மூலியமாகவோ அல்லது இன்ன பிற வார்த்தைகளின் மூலியமாக மாத்திரமே நம்மால் கேட்க முடிகிறது. மனிதர்களிடையே அதை பார்க்க முடியவில்லை. சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதை முழுமையாக பார்த்துக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் நபி அவர்கள் மனிதநேயத்தை விதைத்துக் கொண்டிருந்தார்கள். மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்பதை நபி அவர்கள் தங்கள் வாழ்க்கையாகவே வாழ்ந்து காட்டினார்கள். மனிதநேயம் என்பது செத்து போன ஒரு வாழ்க்கையை உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலிலே மனிதநேயம் என்றால் என்ன? சமூக ரீதியில் சக மனிதர்களை, விலங்குகள், உயிரினங்கள், இப்படி எந்த ஒரு ஜீவராசி பாகுபாடு இல்லாமல் அன்பு செலுத்துறது, இரக்கம் காட்டுறது, மதிக்கிறது போன்ற செயல்கள் தான் மனிதநேயம். அதனுடைய டெபினிஷன் இதுதான். ஆனால் இன்றைக்கு அந்த மனிதநேயம் உலகளாவிய அளவிலே சுருங்கி போய் ஒரு ஊர், ஒரு மதம், ஒரு குடும்பம், இருவர் என்பது அடிப்படையில் அது சுருங்கி போய் கிடக்கிறது. ஆனால் இஸ்லாம் அப்படி நமக்கு காட்டித் தரவில்லை. ஏன்னு சொன்னா மனிதநேயத்தை ஆதியில் இருந்து போதிக்கின்றது இஸ்லாம். எந்த ஒரு மனிதனும் மனிதநேயம் இல்லாமல் ஒருவன் செயல்பட்டால் அவன் முஸ்லீமாக இருந்தாலும் இஸ்லாம் அவனை அங்கீகரிக்காது. அவன் முஸ்லீமா தான், அல்லாஹ்வை நம்பக்கூடியவன் தான். ஆனால் அவரிடத்தில் மனிதநேயம் என்கின்ற அந்த குணம் இல்லை என்றால் இஸ்லாம் அவனை அங்கீகரிக்காது, அவனை போற்றாது. அந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது நமது மார்க்கத்திலே இந்த மனிதநேயத்தை பற்றி. அப்படி போற்றப்படக்கூடிய மார்க்கத்திலே ஒரு முன்மாதிரியாக இருந்த ஒரு நபி எப்படி வாழ்ந்து இருப்பார்? ஏழைகளிடத்திலே மனிதநேயத்தை காட்டினார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பணியாளர்களிடத்திலே காட்டினார்கள் நாயகம் அவர்கள் மனிதநேயத்தை. இயலாதவர்களிடத்திலே காட்டினார்கள், ஒன்றுமே இல்லாதவர்களிடத்திலே காட்டினார்கள் மனிதநேயத்தை. விலங்குகளிடத்திலே இன்றைக்கு ஜீவகாருண்யம் பேசக்கூடிய அந்த விலங்குகளை பற்றி இஸ்லாம் ஏன் நாய்களை வெறுக்கிறது என்று சொல்கிறது அல்லவா? அந்த நாய்களுக்கும் சேர்ந்த மனிதநேயத்தை காட்டி தந்தார்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதிரிகளை காட்டினார்கள், ரெண்டு பேருக்கு மத்தியில் நீதி வழங்குறதுல மனிதநேயத்தை காட்டினார்கள். ஒருவன் பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்தை தீர்ப்பளிக்கக்கூடிய விஷயத்தை மனிதநேயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள். இப்படி நீண்டு கொண்டே போகும் நபி அவர்களுடைய மனிதநேயம். ஒவ்வொரு நாளும் மனிதநேயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தது.